தேவனை ஆராதிக்க தொடங்குவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த இடத்தில் சேரும் இடத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாங்கள் தேவனை பாடுவோம். பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களோடு நாங்கள் வந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தேவனை தேடுவதற்கு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கோ ஒருவருக்குமோ செய்ய முடியாத காரியம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. தங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சொல்லும் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்களை ஆட்கொள்ளும் தேவனே, எங்களை அதிகமாய் அன்பு செய்யும் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜாவே. எங்களுக்கு ஒவ்வொரு நன்மைகளை செய்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்கள் பாதைகளை அமைத்து நீர் மாத்திரம் ராஜா. இன்னைக்கு சுகத்தோடு ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் நின்று கொண்டு நாங்கள் ஆராதி கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வாயிலை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு சொல்லுவோம் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் இந்த இடத்தில் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும் முன்பதாக கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அமீரே,
சோதரம் பாவியாக நாங்கள் இருக்கையிலே எங்களை தேடி வந்த தேவன், இன்னைக்கு நாங்கள் அதை கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். ஆமென். நாங்கள் இதை கொண்டாட வேண்டும் சொன்னால் நாங்கள் எங்கள் உதடுகள் அப்படி இருக்க வேண்டும். சிரித்த முகத்தோட சொன்னால் எங்கள் தேவன் அவர் இந்த பூமிக்கு எங்களுக்காக வந்தார். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். எங்கள் பாவங்கள் சாபங்களை தீர்க்கும்படியாக அவர் சிலுவை மரத்திலே அவர் சாபமாக பாவியாக தொங்கி காரி துப்பப்பட்டு அவர் சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து சதா காலம் ஜீவிக்கிறது நம்முடைய தேவன். ஹalleluya ஹalleluya. நாங்கள் மறுபடியும் கரங்களை தட்டி நாங்கள் இதை கொண்டாட வந்திருக்கிறோம். நம்முடைய இயேசு மரித்தாலும் அவர் உயிர்த்தெழுந்து சதாகாலம் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். அவை நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் இப்பொழுதே நாங்கள் கரங்களை தட்டி கொண்டு நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. அப்படி ஹalleluya.
நீ
அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொன்று போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். Yes,
சிந்தப்பட்டதே என் வாழ்வு